என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும், அழிக்கவும் கவிழ்க்கவும், கட்டவும் நடவும். இன்று நான் உன்னை பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஏசாயாவினுடைய புத்தகத்துல 6வது அதிகாரத்துல ஏசாயா சொல்வார், என்னுடைய நாக்கு அழுக்கா இருக்கு, தீமையா இருக்கு, நற்செய்தி அறிவிக்க எனக்கு தகுதி இல்லை, முறையா சொல்ல எனக்கு தகுதி இல்லை. அவருடைய நாவு சுட்டெரிக்கப்படுகிறது, நாவு தூய்மையாக்கப்படுகிறது. இஸ்ரவேல் பந்தங்களை யோசிச்சு பாருங்க. அப்போ வார்த்தையை வாசிக்கிற எனக்கு, வார்த்தையை போதிக்கிற எனக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய நாக்கிற்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், எவ்வளோ தூய்மை இருக்க வேண்டும். அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நற்கருணை வாங்க நம்ம எவ்வளோ தூய்மை தூய்மை தூய்மைன்னு சொல்கிறோமோ அதே தூய்மை இறை வார்த்தை போதிப்பதிலும் இருக்க வேண்டும். அதனால நாக்கை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்த வேண்டும். பைபிள் வாசிக்கிறவங்க, பைபிள் போதிக்கிறவங்க, அப்போ சிலவங்க சொல்லுவீங்க, ஃபாதர் நான் பைபிள் வாசிக்கிறது இல்லை, போதிக்கிறது இல்லை, அப்போ என்னுடைய நாக்கு எப்படி வேணாலும் பயன்படுத்தலாமா? அப்படி அதிகாரம் இல்லை. ஏனெனில் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவனும் you have the responsibility to proclaim the God's word, to preach the God's word. இறை வார்த்தையை அறிவிக்க, போதிக்க திருநிலைப்படுத்தப்பட்டவன் தான் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவனும் பெற்றவளும். நாக்கை கவனமாக பயன்படுத்தணும். பொய் பேச, தவறான வார்த்தைகளை பேச, அசிங்கமான வார்த்தைகளை பேச, புரளி கலப்ப, புரணி பேச இந்த நாக்குக்கு அதிகாரம் இல்லை, ஆண்டவர் கொடுக்கவில்லை. அசுத்த உதடுகளின்றே அன்பின் தீனால் சுட்டு விட்டார் என்னை அனுப்பும்